இனிய மாலை வணக்கம் என் அன்பு தமிழ் உறவுகளே. ரொம்ப நாளாச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு. சரி, ஒரு வீடியோ போடலாம், அது ஒரு நல்ல தகவல் சொல்லலாம், ஒரு பதிவை போடலான்னு தான் எடுத்தேன். இது என்னுடைய பையனோட பிறந்தநாள் கேக்கு, 1 இயர் பிறந்தநாள். அப்போது நான் என்ன யோசித்தேன்னா, என்னுடைய பையன் எப்படி வளரணும், எப்படி இந்த சமூகத்துக்கு எடுத்து வரணும், அப்படி ஒரு நல்ல மெசேஜை குறிப்பிடத்தக்க ஒரு கேக்காக ரெடி பண்ண வேண்டும். சும்மா டாய்ஸ், சும்மா ஏதாவது ஒன்று வைக்காமல் ஒரு மெசேஜாக இருக்கட்டுமேனு தான் இந்த மெசேஜெல்லாம் வச்சுருக்கிறேன். அதில் என்ன மெசேஜ் வச்சுருக்கிறேன்னா, இப்போது இந்த சமூகத்தை பார்த்திங்கன்னா நிறைய பாலியல் தொல்லைகள் தான் அதிகமாக இருக்கு இல்லையா, பெண்களுக்கு எதிரானது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பையன் பொண்ணை ரொம்ப மதிக்கக்கூடிய பையனாக இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன். பொண்ணுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், நல்ல மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணணும். எவ்வளோ பேர் இந்த சமூகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பணம் என்கிறதுக்கு மதிப்பு கொடுக்காம, அவன் அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்காம இந்த சமூகத்தில் நல்ல ஒரு பையனாக வளரணும், நிறையவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதில் வச்சுருக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வளர்ந்துருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னொருத்தங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறவ, நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வார்த்தையால் இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த கேக்கில் ஒரு மருத்துவருடைய அடையாளம் இல்லையா, ஸ்டெதஸ்கோப், அப்புறம் என்னென்னா மியூசிக். ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு பிடிச்சிருந்தா ஆகட்டும், இல்லைன்னா அவனுடைய இஷ்டம் இல்லையா, நம்ம எதையும் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகவலை கொண்ட கேக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி நான் அமைச்சேன். என் பையனும் இந்த மாதிரி தான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக என் பையனை வளர்த்தணும். தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். கடவுள்கிட்ட என் பையனை ஒப்படைக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன். எல்லா டைமும் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, பொம்பளை பிள்ளை தான் இப்படி வளரணும், அடக்கமாக வளரணும், ட்ரெஸ்ஸை கரெக்டாக போடணும், இப்படி இருந்தால் அவங்க பார்ப்பாங்க, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுன்னு அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாற்றி நம்ம பசங்களை நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்மளை மாதிரி அம்மாக்கள் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தலாமே. இனி வரும் ஜென்ரேஷனாச்சும் குக்கிங்கிறது 2 பேருக்கு ஈக்குவாலிட்டி எல்லாமே இப்படி நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நம்புங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்தா ஒரு புதிய சமூகத்தை கொண்டு வரலாம், எல்லாமே மாறும். இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.